மகாநதி சீரியல்ல இன்னி எபிசோட பொறுத்தளவு என்ன நடக்குது? இப்ப நம்ம விஜய் காவேரிய கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போய் டிராப் பண்றாப்ல இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப கோயிலுக்கு நான் கொண்டு வந்து உங்கள விட்டுட்டேன். அப்ப திருப்பி எப்படி போவீங்க? நான் வேணா மறுபடியும் உங்கள வீட்ல கொண்டு போய் விடட்டுமா? அப்படின்னு விஜய் கேட்க, காவேரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் எங்க அம்மா சொன்னதுனால தான் உங்க கூட கார்லயே வந்தேன். எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரிய அனுப்பி வச்சர்றாப்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா உடனே தன்னோட 2 மகள்கிட்டயும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாப்ல. ஒரு பக்கம் கங்கா, இன்னொரு பக்கம் யமுனா இவங்க 3 பேரும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இந்த விஷயத்த சொல்ல, உடனே நாங்களும் வந்து விஜய பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே காவேரிக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா, இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். அதனால இப்பொழுதைக்கு நீங்க வர வேணாம். நான் சொல்றேன் அந்த டைம்ல வாங்க அப்படின்னு நம்ம விஜய் வந்து உயிரோட இருக்கிறத பத்தி நம்ம சாரதா கங்கா கிட்டயும் யமுனா கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு பயங்கரமான சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அம்மா இப்படி நடந்துக்குது? அவரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாரே! அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல்ல அடிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம விஜயும் பாப்பாவும் தான் வந்து நிக்கிறாங்க. அம்மா தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடியே சாரதா வந்து நம்ம காவேரியையும் விஜய்யும் உள்ளார கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அந்த ரிப்போர்ட் காவேரியோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட நம்ம விஜய் காமிக்கிறாப்புல. இதுக்கு மருந்து மாத்திரைலாம் இல்ல. அதாவே தான் கியூர் ஆனா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காவேரிக்கு அழைச்சிட்டு போய் பழைய ஆட்கள் எல்லாம் காமிங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப விஜயும் நம்ம அம்மு பாப்பாவும் வந்துடுறாங்க இல்லையா? வழக்கம் போல தான் நம்ம பாட்டி சாரதா பாட்டி பாப்பாவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.